அன்பு மக்களுக்கு தூத்துக்குடி பனிமய மாதா பேராலயத்தின் சார்பாக அன்பார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய நாள் சாம்பல் புதனோடு நாம் மீண்டுமாக ஒரு தவக்காலத்தை தொடங்குகின்றோம். பொதுவாகவே தவக்காலம் என்பது அருளின் காலம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆண்டு முழுவதுமே ஆண்டவரால் தரப்பட்ட நாட்கள் அருளின் காலம் என்றாலும் கூட இந்த தவக்காலம் என்பது சிறப்பாக ஆண்டவருடைய அருளை தரக்கூடிய காரணத்தினால் இது அருளின் காலம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த தவக்காலத்தின் சிறப்பு என்ன? நாம் ஆண்டவரோடு இன்னும் அதிக நெருக்கமாகின்றோம். அதே சமயம் அயலாரோடும் அதிக நெருக்கமாக வேண்டும் என்பதுதான் இந்த தவக்காலத்தினுடைய சிறப்பாக இருக்கிறது. எனவே பேராலயத்தில் நடைபெறக்கூடிய எல்லா சிறப்பு வழிபாடுகளிலும் மக்கள் நீங்கள் பங்கெடுத்து ஆண்டவரோடு இன்னும் நெருக்கமாகுங்கள். உங்களுடைய ஊர்களில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளிலும் நீங்கள் பங்கெடுத்து ஆண்டவரோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில் இன்னும் ஆழப்படுங்கள். பொதுவாக தவக்காலத்தில் நாம் ஆண்டவரை மட்டுமே அதிகமாக தேடுகின்றோம். பைபிள் வாசிக்கின்றோம், வழிபாடுகளில் பங்கெடுக்கின்றோம், திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கின்றோம், சிலுவை பாதைகள் செய்கின்றோம். ஆனால் இவைகள் மட்டும் போதாது. நம்மோடு வாழுகின்ற அயலாரையும் நேசித்து அவர்களுக்கான கடமைகளை செய்வதன் வழியாகவும் ஆண்டவருடைய அருளை நாம் இந்த நாட்களில் பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம். தவக்காலத்தில் சிலுவைதான் மையமாக இருக்கின்றது. சிலுவை என்பது நமக்கு தெரியும், ஒரு ஒற்றை கம்பு அல்ல, மாறாக அது 2 கம்புகள். ஒன்று நேராக உள்ளது, மற்றொன்று குறுக்காக உள்ளது. நேராக உள்ளது ஆண்டவரை நமக்கு சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. குறுக்காக உள்ள கம்பு என்பது அது அயலாரை சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த 2ம் இணைந்தால்தான் சிலுவை. அதே போல ஆண்டவரையும் அயலாரையும் நேசித்தால்தான் அது உண்மையான அருளின் காலமாக, தவத்தின் காலமாக அமைய முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு இந்த சிறப்பான தவக்காலத்தில் நீங்கள் வாழ்ந்திட, வழிபாடுகளில் பங்கெடுத்திட மீண்டும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவனின் அருள் உங்களுடைய குடும்பங்களுக்கு நிறைவாக பணிமை தாயின் வழியாக கிடைக்கட்டும். God bless you all.